இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கைதானோன்னு மேயரும் மேயருடைய தம்பியும் வீட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாட்டிக்கூடாது. இதான் வேலை, இதான் வேலை. கொலுசு கொடுக்கலாம், டப்பா கொடுக்கலாம், இதெல்லாம் ஒரு மேயருக்கு வேலையாக இருந்தால் குடிநீர் பிரச்சனையும் இங்க இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனையும் யார் பார்ப்பாங்க? அதனால் அன்பார்ந்த கோயம்புத்தூர் மக்களே, முழுதாக அரசு இயந்திரம் உங்கள் முன்னால் செயலிழந்து நிற்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் அரசு இயந்திரம் என்பது கோயம்புத்தூரில் இல்லை. அது முதலமைச்சரிலிருந்து ஆரம்பித்து பொறுப்பு அமைச்சர் புலால் சிறையில் இருக்காரு. பொறுப்பு அமைச்சரை தாண்டி மேயர், அந்த அம்மா மேயர் கட்டிடத்துல தமிழ்ல ஒரு பேரால படினா தக 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 தகன்னு ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்பி அவங்க என்ன செய்ய போறாங்க? அதன் பிறகு கவுன்சிலர்ஸ் அவங்க யாருன்னே தெரியாது, பணம் பறிக்கலாம் அவர்கள் வேலை. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகின்றவர் மாநகரத்தை பார்த்தீங்கன்னா மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. 1445 கோடி ரூபாய் மோடி அவர்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கு மட்டுமே கோவை மாநகரம் கொடுத்த பணம். ஆனால் சுற்றி பாருங்க, இந்த மாநகரம் ஸ்மார்ட்டா இருக்கான்னு பாருங்க. 2022 தூய்மை நகரத்தில் கோயம்புத்தூர் 42வது இடம். 2023 தூய்மை நகரத்தில் கோயம்புத்தூர் 182வது இடம். எப்படிங்க? என்ன தைரியத்தில் இவனுக்கு ஓட்டு கேட்க வர்றாங்க எனக்கு தெரியலைங்க. எனக்கு சத்தியமா தெரியல. என்ன தைரியத்தில் தான் நீங்க எல்லாம் களத்துக்கு வர்றீங்க? என்ன தைரியத்தில் நீங்க வர்றீங்க? ஒரு